ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகுங்க. முதல் ப்ரோமோ வந்து ரொம்ப சாஃப்டாக கூலாக கொண்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டார். எல்லாரையும் கிடையாது, 3 நபர், பிரஜன், சாண்ட்ரா மற்றும் திவ்யா, இவங்க 3 பேர் சும்மா ஜஸ்ட்டு தொட்டுக்கிறதுக்கு மாதிரி வந்து நம்ம பார்வை லைட்டாக வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப கூலாக கொண்டு போகலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கான்செப்ட் அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடியாத சப்போர்ட் பண்ண மக்களே. நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேர்த்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் போடாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீட்டில் வந்து 50 நாள் இந்த டிக்கெட்லாம் இருக்குது, இவ்வளோ பேர் வந்து பேக் தூக்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்கணுமே மாதிரி கான்செப்ட். ஏன்னா வந்து 50 நாளாக வந்து சும்மா மிச்சர் சாப்பிட்ருக்கான்னு சொல்லலாம். என்னை கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லாங்க, எக்ஸ்பெக்டட் பாரு தவிர அவங்க போன வாரம் வரைக்கும் மற்ற எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று சும்மா அப்படியே ஜோக்காட்டே பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. மற்றபடி வந்து யாருமே வந்து அந்த ரியாலிட்டி கேம் எல்லாம் யாரும் விளையாடல. ஸோ இப்போ தான் வந்து ஒருத்தராக வந்து முளைச்சிட்டு வராங்க. ஸோ அந்த விக்ரமெல்லாம் முளைச்சிட்டு வர்றாரு, கேம் என்னென்னு புரிஞ்சுன்னு வர்றாரு. ஸோ பாரு, கமுருதீன், இந்த மாதிரி ஒரு நபராக இப்போ தான் முளைச்சிட்டே வராங்க. இது வரைக்கும் வந்து அது வரைக்குமே யாருமே கேம் சரியாக விளையாடல. ஓகேங்களா? அதுதான் வந்து அண்ணா கேட்குற யாரும் கேட்கும்போது முதல்ல வந்து நம்ம ஆர்வரை தான் எழுந்து சொல்கிறாங்க. ஸோ ரம்யா சொல்கிறாங்க. ஸோ ரம்யா சொல்கிறது தவறே கிடையாதுங்க. ஸோ ரம்யாவோட கேமிங் வந்து அப்படியே இருக்குது. ஸோ ரம்யா வந்து நினைச்சபடி, ஓகேங்களா, நினைச்சபடி 50 நாள் டச் ஆகிட்டாங்க. அவங்களோட டார்கெட்டே 40 நாளாக 45 நாளாக தான் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 50 நாள் ரீச் ஆகிட்டாங்க. எப்படி ரீச் ஆனான்னா, யார் சண்டைக்கும் இந்த வம்பு துண்டுக்கும் போகக்கூடாது, நம்ம இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கண்டஸ்டன்ஸை பார்த்து பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. கொஞ்ச நாள் அந்த அன்புங்க கூடயே ட்ராவல் பண்ணிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வேற ஒருத்தரை சபரியை மட்டும் ஃபாலோ பண்ணி தான் அப்பா எல்லாரும் அண்ணா 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 அண்ணான்னு கூப்பிட்டு அந்த ஒரு கான்செப்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான், தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிகிட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட 50 நாள் டச் பண்ணிட்டாங்க ரம்யா அவர்கள். உண்மையாலே வந்து ரம்யா வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம். ஸோ அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களோட பர்சனல் அது. அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து 50 நாள் இருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படியோ பேக் கொடுத்து வீட்டுக்கு அமைச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது கமுருதீன் கேட்குறேன். ஸோ கமுருதீன் கெமியை சொல்கிறார். கெமி வந்து வேலிடான ஒரு விஷயம் தான். ஸோ கெமிக்கு டேலண்ட் இருக்குது, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஸோ அவங்களுக்கான தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. பட் வந்து எப்படி இவ்வளோ நாள் வந்து ஓட்டிகிட்டு வந்தாங்களே தெரியல. ஏன்னா முக்கியமான நபர்கள்லாம் வெளில போயிட்டாங்க. ஸோ நான் முக்கியமான நபர் பிரவீன் தான் சொல்கிறேன். ஸோ பிரவீன் ஒரு வெல் பிளேயர், அவெல்லாம் வந்து இருக்க வேண்டிய கூடிய ஆள். அப்போ திவாகர் இருந்தால் கொஞ்சம் ப்ரமோஷனாக வருது, நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னு இப்போ திவாகர். ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இவங்கெல்லாம் அமுச்சு விட்டு கெமி இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான் அது. ஓகேங்களா? 3ஆவதாக நம்ம திவ்யா இருந்திருக்காங்க. திவ்யா வந்து கவனா முடியும் சொல்ல யாரும் சொல்லுவாங்கன்னா விக்ரம். ஏன்னா வந்து விக்ரம் நேற்று வந்து சேர்ந்த சம்பவங்கள் அந்த மாதிரி. ஓகேங்களா? வேற லெவல் சம்பவங்கள் செஞ்சார். நேற்று முந்தா நேற்று 2 நாளாக வந்து திவ்யா சாண்ட்ரா வச்சு செஞ்சுட்டாரு. அதனால் வந்து திவ்யா வந்து விக்ரமை சொல்லலாம். ஸோ விக்ரம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 3ஆவது வாரத்துலேருந்து வீட்டுக்கு அமைச்சிருக்கலாம், அப்போ ஓகே. பட் 4ஆவது வாரம் 5ஆவது வாரம்லாம் வந்து வேறு லெவலில் விளையாட ஆரம்பிச்சிட்டார். அவரோட கேம் என்னன்றதை வெளில கொண்டாடுற. இதுக்கு மேலே வந்து அவர் இருக்க டிசர்வ் தான். பிக் பாஸ் உள்ள டிசர்வ்டான பர்சன் தான். ஸோ டிசர்வ்டான பர்சன், வேலிடாக பேசுகிறாரு. ப்ளஸ் அவருக்கான டேலண்ட்டை வந்து ஷோ பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்குள்ளேயே டேலண்ட் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அது வந்து யாருமே ஷோ பண்ணல. விக்ரமோட டேலண்ட் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது, கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறது, ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறது, ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த இதெல்லாம் போட்டுருந்தில்ல 90 கிட்ஸ் 2K கிட்ஸ், இந்த கேம் கிரியேட் பண்ண ஒரு கேமே வந்து அந்த சாம்பார் டீமில் இருக்கும்போதும் சரி, ஸ்டார்டிங்லேருந்தும் சரி, அவருக்கு கிடைச்ச ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் பிரஜன் வந்து ரம்யா சொல்கிறாரு. யாரோ ஒரு நபரை வந்து ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க இருக்காங்க, வியானாவும் ரம்யா சொல்கிறாங்க. ஸோ ரம்யாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து ஓப்பன் அப் ஆகி மறுபடியும் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன்னா வந்து ஸோ ரம்யாவோட கேம் வந்து நல்லா ஸ்லோவாக ஸ்மூத்தாக போயிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு அந்த திவாகர் மேட்ரு இருந்துச்சுல, அந்த இடத்துல பயமாக பண்ண பயமாக சண்டை போட்டாங்க. நான் யாருன்னு தெரியுமா, என்ன பண்ணேன்னு தெரியுமா, பார்வதியோட சண்டை போடணும்ல பயங்கரமாக போட்டுருந்தாங்க. நான் யார் என்ன ஏது எல்லாம் எனக்கு தெரியாமல் நீங்கள் என்கிட்ட விளையாடுறீங்களா, பயங்கர ஒரு ப்ரெஷரை கொடுத்து அவர் மறுபடியும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து வியானா நோட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இந்த அவங்க வந்து பயங்கரமாக விளையாடக்கூடிய ஆள் பயமாக விளையாடாமல் சைலண்ட் ஆகிட்டு மறுபடியும் இப்போ இப்படி தான் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து வெளியில் போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ சுபிக்ஷா வந்து அவங்களாம் சொல்லியிருக்காங்க ரம்யாவோட கேம்லாம் சொல்லி. ஏன்னா பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னு தெரில. சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேலையான பாயிண்ட்ஸ் எதனா வந்து சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுபிக்ஷா வந்து சும்மா இது பேசணும்லாம் பேசுறது கிடையாது. அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும், நம்ம இந்த இடத்துல இருக்கிறத வேஸ்ட் பண்ணிக்கூடாதுன்ற மாதிரி வந்து அவங்கள வந்து வேலிடாக வந்து சொல்லியிருக்காங்க. கெமி வந்து கமுருதீனை சொல்லிடுறேன். கமுருதீனை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா. எனக்கு தெரிஞ்சு கெமி வந்து
அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் இல்லைன்னு சொல்ல, பட் வேறு யாருக்காவது ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமருதீன் வந்து வேறு மாதிரி இருந்து அந்நியனாக இருந்து அம்பியாக இருக்கார் இப்போ. ஸோ அம்பியாக இருக்கிறதால வந்து இப்போ அவருக்கான மக்கள் ஓட்டிங்ஸு ரெஸ்பான்ஸ்லாம் நல்லபடியாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அவர் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய ஆளே கிடையாது. இவ்வளோ நாள் ஓட்டியிருக்காருன்னா அவர் கொடுத்த வந்து சண்டைகள், சில ப்ரொமோஸ்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு, சும்மாலாம் வரல. ஒரு வேளை வந்து கமருதீன் வந்து கெமியை சொன்னதால கெமியை வந்து கமருதீன் சொல்லலாம், அதான் வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, அவர் தான் டிசர்வ்டான பர்சன் தானே. ஸோ டிசர்வ்டு இல்லாத பர்சன்ஸை நீங்கள் சொல்லியிருக்கலாம், பட் டிசர்வ்டான பர்சன்ஸ் வந்து இவங்க சொன்னது வந்து ஓகே இல்லை மாதிரி எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சபரி வந்து போய் பார்வதியை போய் சொல்லியிருக்காங்க. பார்வதி இல்லைன்னா பிக் பாஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களேங்க. இவ்வளோ சொன்னதுக்கப்புறமே வந்து சபரி வந்து பார்வதி வந்து வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்ல, இவ்வளோ நாள் எப்படி ஓட்டினாங்கன்னா அவங்க இருந்தாலும் பிக் பாஸே ஓடிச்சின்னு சொல்கிறாங்கப்பா சபரி. நீங்கள் என்ன இவங்க ஏன் இருக்காங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம்னு சொல்லுங்கள். இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஷோவே ஓடிடுமான்னு சொல்ல முடியாது. சபரியாலெல்லாம் ஷோ ஓடலை, பார்வதியெல்லாம் ஓடிச்சு. அது சபரி வந்து தெரியுமா இல்லையான்னு தெரில. இல்லை வந்து அவங்களுக்குள்ளே சண்டைகள் அந்த இது சொல்லுவாங்களா வேஞ்சஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதால வந்து அவங்க வந்து சபரி வந்து நம்ம பார்வதியை சொல்லியிருக்காங்க தவிர்த்து. பட் பார்வதி வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ, நல்லா விளையாடுறவங்களோ நல்லா விளையாடல அப்பாற்பட்ட விஷயம். பட் அந்த பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நிறைய ப்ரமோஸ் அவங்களால வந்து பிக் பாஸ் நல்லா ரன் ஆயிடுச்சு. சூப்பராக கிடையாது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கிற கண்டென்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களால நல்லா விளையாடுனாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ரம் வராரு. ஸோ விக்ரம் வந்து சாண்ட்ரா தான் சொல்லுவார். ஓகேங்களா, ஸோ திவ்யா ஒரு மேட்ரே கிடையாது, திவ்யா ஃப்ரீயாக விட்டார். ஸோ சாண்ட்ரா தான் சொல்லிடுறாரு. சாண்ட்ராக்கு என்ன ரீசன் சொல்கிறேன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து கண்டஸ்டன்ஸை வெறுப்பேற்றுறது எப்படியும் பிக் பாஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது எப்படியும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வந்து நேற்று சேதனை வந்து வெளுத்து வாங்கிட்டாரு சாண்ட்ராவை. ஏமா நீ விக்ரமை வெறுப்பேற்றுறது வந்து 10 மணி வரைக்கும் டைம் உனக்கு. ஓகேங்களா, ஸோ மார்னிங்லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விக்ரமை வெறுப்பேற்றலாம். 10லேருந்து 10:01 ஓகேங்களா, பிக் பாஸுக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு அது தெரியாமல் வந்து விக்ரமை வெறுப்பேற்றுறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்துட்டீங்க. அவர் அசிங்கப்படுத்துறீங்க, என்ன அசிங்கப்படுத்துறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க. இதில் வந்து ரொம்ப தவறான ஒரு செயல்ன்ற மாதிரி நேற்று வந்து ரொம்ப கிளியராக சொன்னார். நீங்கள் செய்கிற தவறுகள்லாம் ரொம்ப கிளியராக நீங்கள் இது பண்ணணும். உங்களுக்கு கண்டஸ்டன்ஸில் சண்டை போட்டவங்க அடிச்சுவாங்க, இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. பட் வந்து பொலைட்டாக பண்ணுங்கள், ஸோ பார்க்குற மாதிரி பண்ணுங்கள், மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சில விஷயங்களை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுதான் வந்து நம்ம விக்ரம் அவர்கள்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து யார்கிட்ட எப்படி இருக்கணும்னே தெரியல, ஒரு நாகரிகம் இல்லாத நபர்கள்ன்ற மாதிரி நம்ம விக்ரம் அவர்கள் வந்து சாண்ட்ராவை சொல்லியிருக்காரு. கூட வந்து சாண்ட்ரா தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நேற்று நடந்த சம்பவம் தான், அந்த பால் மேட்டரில் வந்து அவங்க ரியாக்ட் ஆனதும் சரி, அவங்க வேலை செய்யாமல் இருந்ததும் சரி, தலையை மதிக்காமல் இருந்ததும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து நம்ம எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை தான் சொல்கிறாரு. ஸோ சாண்ட்ராவை சொல்லி இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் சாண்ட்ராக்கு அடி மேலே அடி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வாரமும் சாண்ட்ரா அடி வாங்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விக்ரம் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இவங்க வந்து பிக் பாஸே மதிக்கலை, யாரையுமே மதிக்காமல் இருக்காங்களே, இவங்களாம் சாண்ட்ராலாம் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க எனக்கு தெரிலண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாரு. நானும் இதோட முடிக்கிற மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மருத்துவரை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.